டென்ட் வந்து பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து அதுவும் ஸ்டே. பார்பிக்யூ சிக்கன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்மளோட டென்ட்டோட இயற்கையான ஒரு 4-5 மரத்தை சுற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க. கூக்கல் ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புக் பண்ண ஸ்டேக்கு தாங்க போகிறோம். அங்கேருந்து கால் பண்ணிட்டாங்க, 3 o'clock வர சொன்னாங்க. பட் ஆனால் இங்கேயே வந்து 2:53 ஆயிடுச்சு. போகிறதுக்கே லேட் ஆயிரும். அதனால் வந்து இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன், எங்கேயும் போக முடியாது. நாளைக்கு வேணால் எங்கேயாவது போகலாங்க. கைஸ், நம்ம அங்கே கூக்கல்லேருந்து அப்படியே பூம்பாறைக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்டேக்கு இன்னும் ஒரு 900 மீட்டர் தாங்க இருக்குது. நம்ம என்ன ஸ்டே புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிங்ரி டென்ட் ஸ்டே தான் புக் பண்ணியிருக்கோங்க. மரங்களுக்கு இடையில் வந்து டென்ட்டு கட்டி அதில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரிங்க. ஸோ அது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து இது பண்ணாங்க, கோடை ட்ரைக்கன் கேம்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோங்க. 3 மணிக்கே செக்இன்னு, ஆனால் வந்து 3:30 ஆக போகுது. லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ண சொன்னாங்க அவங்க. காலையில் ஆரம்பிச்சது வெயில் இன்னும் இருக்குங்க, மழையெல்லாம் எதுவும் பெய்யலை பெருசாக. இந்த இதுதாங்க கோடை ட்ரைக்கன் கேம்ப். ஸோ நம்ம இங்கே இவங்கள்ட்ட தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிடலாம் வந்தாச்சுன்னு. அது வந்து பிக்சரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மரங்களுக்கு இடையில் டென்ட்டு. அந்த இதில் தான் நம்ம போய் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். கைஸ், அவங்க கால் பண்ணேன், இந்த வரேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், அப்படியே நம்ம திங்ஸ்லாம் வந்து உள்ள ரூம் வச்சு வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நேராக வந்து சைட்டு கேம்புக்கு போகிறோம். மத்தியானம் இந்த அளவுக்கு பனி இல்லை, இந்த அளவுக்கு மிஸ்ட் இல்லை. மிஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வெயில் அடிச்சதுனால மிஸ்ட் இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்க கூட்டிகிட்டு போகும்போது மிஸ்டே இல்லை. ஆல்ரெடி அந்த கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போய் கீழே இறங்கிட்டு மேலே என்னங்கண்ணா அலோவ் பண்ணாங்களா? ஒரு வழியாக கேம்புக்கு வந்தாச்சு போ சாமி. ஃபைனலாக வந்து நம்மளோட ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்டே. ஸோ அங்கே வந்து அதெல்லாம் வந்து இப்போ மாட்டிகிட்ருக்காங்க டென்ட்டு. ஃபுல்லாக மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே உட்காந்தாச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போ மடித்து வச்சுருக்காங்க. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ். ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட டென்ட் வந்து அண்ணா வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஆரம்பிங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வேலை செய்யாது தான் ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா வேலை தான் செய்யறது சொல்லுறது ட்ரெண்ட்.
ஃபுல் டைட் வச்சிடணுமாண்ணா? இல்லை ஃபுல்லாக டைட் பண்ணுறீங்களா? லூஸாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லைப்பா அதுதான் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நீங்கள் ஏறி இறங்குறீங்களா லூஸ் ஆகிடும். ஓ அப்பப்போ டைட் வச்சிட்டோம்னா நான் இப்போ ஸ்டிக்கு மாட்டுறதுக்காக தான் இறக்கி விட்டேன். இதே நம்மளோட டென்ட் வந்து பின்னாடி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்து அதில் தான் ஸ்டே. ஸோ அப்படியே பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் இந்த வியூவை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அது வந்து கோபுரோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட டென்ட் இது. அது வந்து பக்கத்தில் வந்து இன்னொருத்தவங்களோட டென்ட்டு. 2 பேர் தான் இங்கே இருக்கோம். ஸோ இதுதான் கீழே உள்ள வியூ. ஆக்சுவலாக வந்து இங்கே கீழே தாங்க கேட்டிருந்தேன். ஸோ கீழே இருந்தால் வந்து அப்படியே நான் இந்த இடத்துல வந்து கேட்டிருந்தேன். சரி இங்கே இருந்தால் வந்து இன்னும் நல்லா வியூ வந்து பார்த்துட்ருக்கலான்ட்டு. மழை பெஞ்சனால வந்து அங்கே போட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே போட்டாங்க. இது வந்து அந்த லாஸ்ட் வந்து நான் ஸ்டே பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு 2 ப்ரோ வந்து வந்திருக்காங்க, அவங்க ஸ்டே பண்ணுற டென்ட்டு. மழை வந்துச்சுன்னா ரெயின் கவரும் வச்சுருக்காங்க. ஸோ ரெயின் கவர் வந்து எடுத்து இது பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கேம்ப் ஃபயர் வந்து இங்கே வந்து போடுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரு. ஸோ ரெஸ்ட் ரூம் காட்டுறது இருந்த கைஸ். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு 4-5 மரத்தை சுற்றி அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக 4-5 மரத்தை சுற்றி இந்த கவர் பண்ணி அழகாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுனா இங்கே போய்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து இப்போ கிளியராக ஆகிடுச்சுங்க. பாருங்க கைஸ் ஊஞ்சல்லாம் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இருட்டாயிடுச்சு. ஸோ டென்ட்டு தெரியுதான்னு தெரில. இதுதான் நம்மளோட டென்ட்டு. என்னண்ணா நான் கூட டார்ச் அடிக்கிறேன். இல்லை பரவாயில்ல கைஸ். அப்படியே வந்து இப்போ வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் வித் பார்பிக்யூ. நம்ம கூட வந்து மதுரையிலேருந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட தான் வந்து ஜாலி பண்ண போகிறோம். அப்படியே அந்த கேம்ப் ஃபயரை காட்டுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சரியான இருட்டாக இருக்குது, லைட்டே இல்லை. இந்த மாதிரி சின்ன லைட்டு தான் இருக்குது. இது ஓகே. போய் தவறாதீங்க ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம இப்போ வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேம்ப் ஃபயர்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த சிக்கன்லாம் வந்து சமைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்மளோட டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ ஸ்லீப்பிங் பேகு, டென்ட்டு. ஸோ இந்த பக்கம்லாம் வந்து டென்ட் இருக்குது, அங்கே ஒரு டென்ட் இருக்குது. ஒரு 4-5 மரத்துக்கு இடையில வந்து டென்ட் ஸ்டே பண்ணி ஏறுறதே வந்து சரியான கஷ்டமாக இருந்துச்சுங்க. காலைல எழுந்திரிச்சு எங்கே போகிறோன்னு தெரியல. லைட்டு வேறு அந்த பக்கம் போயிட்டுருக்கு. வந்து காலைல தான் தெரியுங்க. ஸோ நாளைக்கு காலைல பார்க்கலாம். டாடா பாய். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ ஒரு வழியாக எழுந்திரிச்சாச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி ஆகும் போது. 7 மணி சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சன்லாம் ரைஸ் ஆகி வெயிலே அடிச்சிருச்சு. ஸோ நம்மளோட டென்ட்டை வந்து நைட்டு வந்து காட்ட முடியல. இப்போ பாருங்கள் கைஸ், நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்லீப்பிங் பேகு. இதுதான் நம்மளோட அந்த டென்ட்டோட வியூ. ஸோ இந்த பக்கம் ஸோ இதுதான் வியூ. ஸோ அப்படியே எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரில. அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டயரில் போச்சுங்களா? இந்த மரக்கிட்ட காலைங்களா? ஸோ கைஸ், நம்ம அந்த லாஸ்ட் டென்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு.
இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கியாச்சு. நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டது இங்கே தாங்க. இதுதான் ஃபுல் வியூங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து இன்னும் யாரும் ஸ்டே வரல. எல்லாம் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே தான் வருவாங்க. ஸோ அப்படியே அடுத்து இங்கேருந்து எங்கே கிளம்புறோன்னு தெரில. இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இட்லி கொடுத்துருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நைட்டு வந்து பார்பிக்யூ சாப்பிட்டோம். பார்பிக்யூ குக் பண்ணி நாங்களே சாப்பிட்டோம். அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். ஸோ அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ ஓகே ஃபைனலாக வந்து நம்ம இங்கே இந்த ஸ்டேலேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புறோம், கோயம்புத்தூர் கிளம்புறோம். ஸோ இப்போயே டைம் 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் எங்கேயும் போய் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுது. ஸ்டேக்கு வந்து எவ்வளோ பே பண்ணால் ஒருத்தராக வந்தால் 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேர்னால் ஒரு ஆளுக்கு வந்து 2500 வித் டின்னர் கேம்ப் ஃபயரு எல்லாமே. ஃபைனலாக வந்து இந்த கொடைக்கானல் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.